வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மோஸ்ட்லி தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போராடினாங்க, அந்த தியாகிகளுடைய வீர வரலாறு என்ன, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நான் இன்னைக்கு அந்த வரலாற்றெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரல. பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா, இன்னைக்கு என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறேன். இந்த கலாச்சாரம்லாம் எப்படி வந்துச்சு? பிரிட்டிஷ்காரங்க நம்மள்கிட்ட விட்டுட்டு போனது தானே. ஸோ இப்படி நிறைய சின்ன சின்ன பிரிட்டிஷ் தனம் இன்னைக்கும் நமக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப வெளிப்படையாகவே இருந்துட்டு இருக்கு. அது என்னென்ன பிரிட்டிஷ் தனம் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சி ஃபுல்லும் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை அப்படின்னு சென்னைக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு கெத்து இருக்கும். நாங்கள் சென்னைக்காரங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. இது சென்னைக்காரங்களுக்கு உரியது மட்டும் கிடையாதுங்க. தமிழகத்துடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களும் கூட சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் முக்கிய இடங்கள் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் கூட சொல்லலாம். அது இன்றைய காலகட்டத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயம். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எதுக்கு சென்னையை மையமாக வச்சாங்க? அது ஒரு முக்கியமான கேள்விக்குறி தானே. இந்த சென்னை பற்றின வரலாறு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. சென்னை இவ்வளவு முக்கியமான பகுதியாகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மிக நீளமான கடற்கரை அப்படின்னே சொல்லலாம். இந்த கடற்கரையை மையமா வச்சுதான் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க ஃபர்ஸ்ட் இங்க துறைமுகம் அமைச்சாங்க. இந்த துறைமுகத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய வர்த்தகத்தை ரொம்ப விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சு. பிற்காலத்துல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து பிரிட்டிஷ் வருஷம் முழுமையா அந்த வர்த்தகம் போன பிறகு பிரிட்டிஷ் தங்களுடைய தலைமை இடமா இந்த சென்னை பட்டணத்தை மாத்தினாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சென்னை பட்டணம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்தது கிடையாது. அன்னைக்கு சென்னை அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு ஒரு ஒன்றுபட்ட மாநிலமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சென்னை அப்படிங்கிறது செங்கல்பட்டுல இருந்து செங்குன்றம் வரைக்கும் ரொம்பவே விரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் பக்கம் எம்டன் அப்படிங்கிற கப்பல் தொடர் குண்டுமலையை சென்னையினுடைய மைய பகுதிகளில் வீசிச்சு. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னையினுடைய பல பகுதிகளுக்கு, அதாவது புறநகர் பகுதிகளில் போய் குடியேற ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் சென்னையினுடைய பரப்பளவு இந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ரூல்ஸ் ரெகுலேஷன், இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் மீறவங்களை தண்டிக்கிறதுக்காக சட்டம், நீதி, கோர்ட் இதெல்லாம் நிறையவே இருக்கு. இந்த கோர்ட்ல பின்பற்றப்படக்கூடிய ஐபிசி, சிபிசி இது போன்ற சட்டங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கும் பிரிட்டிஷ் சொன்னதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் என்னெல்லாம் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம், இல்லை ஏன் அதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றாரு நம்ம தியாகராஜன் சார். கேட்கலாம். ஏன் இந்த செங்கோல் அல்லது வெண்கோல் நீதிபதிகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள்? வேற எந்த கோர்ட்லையும் எல்லாமே ஒரு சவுண்டு எல்லாம் கொடுக்குறாங்களே ஜட்ஜஸ் வரும்பொழுது அப்படின்னு சொன்னால், அதுக்காக ஒரு சில காரணங்கள் உண்டு. நான் சொன்னேன், பழமையான ஒரு நீதிமன்றம் என்பதற்காகவும், இங்கு ராயல் கோர்ட்ஸ் எப்படி இயங்கி கொண்டிருந்ததோ அதே போன்று சென்னையிலும் இயங்கி இருக்கிறது என்பதற்கான முக்கிய உதாரணமாக ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் தான் இன்றும் இருக்கிறது. ஸோ அந்த வெண்கோல் என்று சொல்லப்படுது நீதி வழுவாமை அப்படின்னு அர்த்தம். அது நீதி வழுவாமல், எதற்கும் அஞ்சாமல், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு ஜட்ஜஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்காக அந்த வெண்கோலும். அதே மாதிரி இந்த கருப்பு கோட்டு அல்லது நெக் பேண்ட் என்று சொல்லப்படுவது எதனால் அப்படின்னு சொன்னால், எந்தவித பாவ புண்ணியத்துக்கும் அஞ்சாமல், அல்லது பாவங்களையே செய்யாமல், அல்லது அந்த பாவத்திற்கு துணை புரியாமல் வெறும் கேஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணும். ஒரு கிளைண்ட் வந்தான்னா அவனுக்கு என்னது நல்லது செய்யணுமோ அது மாத்திரமே செய்யணும் அப்படின்ற ஒரு பொன்மொழிக்கு ஏற்ப தான் இந்த நெக் பேண்ட் கட்டப்படுகிறது. இந்தியாவை முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் ஆள்வதற்கு முன்பாகவே நமக்கு பஞ்சாயத்து முறை நீதிமுறையாக இருந்தது. அதன் மூலமாக தான் அந்த ஒழுங்கு ஒவ்வொரு நாட்டிலும் அல்லது ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் சட்டத்தை அதனுடைய ஒழுங்கு நடவடிக்கையாக திருத்தங்களாக கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தங்கள் வழியாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு என்று ஒரு சட்டம் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த கலோனியல் ஆதிக்கம் அல்லது காலனி ஆதிக்கம் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு சட்டங்களாக இயற்றப்பட்டிருந்தது. அந்த சட்டங்களை நாம் இன்னும் பின்பற்றி வருகிறோமா என்று சொன்னால் ஆம், உண்மைதான். உதாரணமாக சிவில் உரிமையியல் நீதிமன்றத்தின் சார்பாகவும் அல்லது இந்திய தண்டனை சட்டம் என்பது சார்பாகவும்
1860, 1903, 1908 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இருப்பினும் அதாவது நம்முடைய இறையாண்மைக்காக, இந்திய இறையாண்மைக்காக நமக்கென்று இந்திய அரசியல் சாசனம் ஒன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இயற்றப்பட்டது. எனவே அதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது. அதை பின்தொடர்ந்து அல்லது அதை சார்ந்து மட்டும்தான் மற்ற சட்டங்களும் இயங்குகின்றன. இதில் வெள்ளைக்காரர்கள் கொடுத்த சட்டத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம் நாட்டுக்கு ஏற்ப சில சட்டங்கள் இருப்பதால் அதை நாம் பின்பற்றி வருகிறோம். எனவே பின்பற்றுவது தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நல்லவைகளை இந்தியா எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ளுமே. சென்னை பெருநகரம் பிரிட்டிஷ் காலத்துல எப்படி உருவாச்சுது, இன்னைக்கு கூட நம்ம சென்னையில பேசிட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தனமான வார்த்தைகள் என்ன, அந்த இடங்கள் என்ன, நிறைய விஷயங்களை நம்ம வழக்கறிஞர் நம்மோட பகிர்ந்து கொண்டாங்க. இன்னும் நிறைய தகவல்கள், புது புது தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. லா, ஆர்டர், ரூல்ஸ், ரெகுலேஷன் இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் விட்டு சென்றதை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? அப்படி இல்லைல்ல. ஒரு தலை வெளிச்சுனா ஒரு டீ சாப்பிட போகிறதும், தூக்கம் வராமல் இருக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னா காஃபி சாப்பிட போகிறதும், லைட்டாக பசிச்சுனா ஒரு பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு வெளில போகிறதும், இதெல்லாம் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் எப்படி வந்துச்சு, ஏன் இன்னும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாமா? ஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் அந்த காலத்தில் காஃபி இல்லை அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுதி வெளியிட்டிருக்காங்க. அதில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஃபி வந்து ஒரு மேல்தட்டு பானமாகவும் டீ ஒரு பாட்டாளி வர்க்க பானமாகவும் பார்க்கப்படுது. இப்போ கூட வந்து வாங்க டீ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது கொஞ்சம் பெரிய ஆளை கூப்பிட்றதுன்னா காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா அப்படின்றாங்க. காஃபி ஒரு மேல்தட்டு பானம் மாதிரியும் டீ ஒரு பாட்டாளி வர்க்க பானம் மாதிரியும் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஊரில் ஆரம்பத்தில் எளிதாக நுழைந்து விடலை. பல இடத்துல வந்து காஃபியை சுதந்திர போராட்ட காலத்தில் தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் முழித்த உடனே பேப்பர் படிக்கிறதா இருந்தால் கூட செய்திகளை விட சூடாக காஃபி இருந்தால் தான் குடிக்க முடியும் அப்படின்ற பழக்கம் வந்திருக்கு. பெட் காஃபின்னு சொல்லி முழித்த உடனே குடிக்கிறதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பிரிட்டிஷ் தனத்தினுடைய தொடர்ச்சி, நீட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். டீ காஃபி கலாச்சாரம்லாம் நம்ம ரொட்டீன் லைஃப்ல எப்படி நம்மளோடய கலந்து வந்துச்சு அப்படிங்கிற நிறைய மேட்டர்ஸை பார்த்தோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், கேண்டில் க்ளோ பண்ணி கேக் வெட்டக்கூடிய விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது, நம்ம பேரண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது, ஒரு மேரேஜ் செலிப்ரேஷன் செரிமனி அப்படின்னா கேக் வெட்டுறது, இந்த கேக் வெட்டுற கலாச்சாரம் எப்படி நம்ம லைஃப்ல வந்துச்சு பார்க்கலாமா? இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசர்கள் தான் வந்து படாடோபமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அரசனை மாதிரி நாம் ஒரு நாள் வாழணும், புது ட்ரெஸ் போடணும், பல்வேறு விதமான பலகாரங்கள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் பண்டிகைகள் அப்படின்ற ஒரு கருத்தும் உண்டு. அதில் வந்து அரசர்கள் பிறந்த நாள் கொண்டாடினாங்களா இல்லையா தெரியல. ஆனால் பொது ஜனம் பெரிய அளவில் பிறந்த நாளை கொண்டாடின மாதிரி தெரியல. கடவுளோட ஜெயந்தியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரம் படி பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று, நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா கூட இப்போ கூட ஒரு குத்து விளக்கு தான் ஏற்றுறாங்க. ஒரு தொன்மை நாகரிகம் நெருப்பை பயன்படுத்த தொடங்கிய காலத்தில் இருந்து மொழியோடு இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம். அவங்க வந்து அப்படித்தான் செய்ய முடியும், ஒரு விளக்கை வளர்ப்பது அப்படின்னு தான். ஆனால் மேல்நாட்டு கலாச்சாரம், பிரிட்டிஷ் தனம் வந்து நம்முடைய மக்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. கேக் வெட்டுறாங்க, வெட்டுறதில்ல பிரச்சனை, குறிப்பிட்ட மெழுகுவத்திகளை ஏற்றி வச்சு ஊதி அணைச்சிடுறாங்க. நம்முடைய திரைப்படங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஆடிக்கிட்டே இருந்து அணைஞ்சதுன்னா அதை சுபசகுனமாக நினைக்க மாட்டாங்க. நம்முடைய இடத்துல விளக்கு ஏற்றுவது தான். திருக்கார்த்திகையெல்லாம் ஃபுல்லாக விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க, மாட மாளிகைகள், வீடுகள், எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரு பிரிட்டிஷ் தனத்தினால என்ன பண்ணுறாங்க, மெழுகுவத்தியை ஏற்றி ஊதி அணைச்சு கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ பரவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அண்ணா சாலை, ஆர்கே சாலை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தமிழ் பெயர்கள் இருந்தாலும் கூட நம்ம பயன்படுத்துறது என்னமோ மவுண்ட் ரோடு, கத்தீட்ரல், பெல்ஸ், பேந்தகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பெயர்களை தான் இன்னைக்குமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு தலைவர்களுடைய பேர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் வால்டாக்ஸ் ரோடு அப்படிங்கிறது ஒரு காரண பெயராகவே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம் நாட்டை ட்ரேடர்ஸ், அந்த வணிகர்கள் பல நாட்டிலேருந்து வந்து நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கங்களையோ அல்லது ஃபேப்ரிக், அந்த பருத்தி அல்லது சில்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து
பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பாக முகலாயர்கள் இந்தியாவை தம் கைவசம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நாட்டை பாதுகாப்பதற்காகவோ அல்லது மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காகவோ அல்லது இராணுவத்தை அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்வதற்காகவோ அரசுக்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை வரி மூலமாக வசூல் செய்தார்கள். இந்த வரி மூலமாக வசூல் செய்தார்கள் என்று சொல்வது எப்படி? இப்போது அவுரங்கசீப் டெல்லியில் இருக்கார். இப்போ எங்கள் ஊரில் உதாரணமாக ஒரு பள்ளிப்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, கொளத்தூர்னா, அந்த ஊரில் போய் யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முஸ்லீம் கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்களின் ஒரு பிரதிநிதியாக ஒருவரை நியமிக்கிறார்கள். அந்த பிரதிநிதி தான் ஜமீன்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். முகலாயர்கள் நேரடியாக வரி வசூலில் இறங்காமல் யாரையோ நியமித்து அவர்கள் வரி கலெக்ட் பண்ணி அதன் பிறகு அரசுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முறையை உருவாக்கினார்கள். அந்த முறைக்கு பேர் தான் ஜமீன்தாரி என்று அழைக்கப்பட்டது. அதாவது ரயத்வாரி என்று ஒரு பகுதி இருக்கிறது, ஜமீன்தாரி என்று ஒரு பெயர் இருக்கிறது, இனாம்தாரி என்று ஒரு பெயர் இருக்கிறது. இது மூன்றுமே வெவ்வேறானவைகள். இந்த ஜமீன்தார் என்று சொல்லப்படுவர் அந்த ஏரியாவில் அவர் தான் ராஜா. அதாவது ராஜான்னா ஒரு கிங் ஆர் ஒரு எம்பரர் மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அல்லது வெறும் வரி வசூல் பண்ணுவதற்கே சில பேர் நியமித்திருக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட முதலாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரச்சனை வருகிறது, எதிர்த்து போரிடுகிறார் என்பதும் அறிகிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு வரி வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரி வசூல் செய்யப்படும் பொழுது உதாரணமாக நம்ம ஊர்லேயே கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னு சொன்னால், நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது. அதுக்கு பேர் வால் டேக்ஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வால் டேக்ஸ் ரோடு என்று சொல்லப்படுவது ஏன் அப்படின்னு சொன்னால், பிளாக் டவுன் அண்டு ஒயிட் டவுன் என்று சென்னை நகரம் பிரிக்கப்பட்டிருந்தது. என்எஸ்சி போஸ் ரோடு என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில். அந்த என்எஸ்சி போஸ் ரோடு இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா டுவர்ட்ஸ் ராயபுரம் பார்த்தோன்னா இதெல்லாம் பிளாக் டவுன்ஸ். எல்லா அங்கப்பச்செட்டி, ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்டு அல்லது தம்புச்செட்டி, இந்த மாதிரி எல்லா செட்டி ஸ்ட்ரீட்டுகளும் பார்த்தீங்கன்னா பிளாக் டவுனில் வரும். என்எஸ்சி போஸ் ரோடுக்கு அந்தண்ட ஹைகோர்ட்டு, அதன் பிறகு இருக்கக்கூடிய கோட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுன் என்று அழைக்கப்படுகிறது, ஜார்ஜ் டவுன் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள்லாம் நீங்கள் போய் பார்வையிடணும் அல்லது போய் பார்க்கணும்னு சொன்னாலும் கூட, அது உள்ள நுழையணுன்னாலும் கூட அதற்கு அனுமதியாக நீங்கள் வரி செலுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த வால் டேக்ஸ் ரோடு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த பிளாக் டவுன் ஒயிட் டவுனை பொறுத்த வரைக்கும் பிளாக் இண்டியன்ஸ் அதெல்லாம் நம்ம நாட்டில் நாமளே வரி செலுத்தி ஆங்கிலேயர்கள் எங்கே வசிக்கிறார்களோ அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஐஸ் ஹவுஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அந்த வெயில் காலத்தில் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கிறதுக்காக, அது தவிர்ப்பதற்காகவும் கொஞ்சோண்டு தவிர்த்து கொள்வதற்காகவும் தான் இந்த ஐஸ் கட்டியை இங்கிலீஷ் நாடுகளிலிருந்து கப்பல் வழியாக கொண்டு ஐஸ் ஹவுஸில் கொஞ்சம் காலம் வைத்து அதன் பிறகு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதான் இன்னைக்கு தேதியில் விவேகானந்தர் இல்லம் என்றும் அழைக்கப்படுது. இதுவரைக்கும் சென்னைக்குள்ள பிரிட்டிஷ் தனமா எந்தெந்த பகுதிகளெலாம் ஆங்கிலேயருடைய பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம். இது சென்னையில் மட்டும்தானா? சென்னையை தவிர்த்து மற்ற பகுதிகளில் என்னென்ன பிரிட்டிஷ் தனம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அழகான தமிழ் பேர், அது ஆங்கிலேயர்கள் தவறாக உச்சரிக்கிறாங்க. அப்படி அவங்க தவறாக உச்சரித்ததை திரும்ப தமிழ் படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பேர் இருக்கு. இன்னைக்கு நாம உதகை மண்டலம்னு சொல்லக்கூடிய ஊட்டி, அழகான தமிழ் பேர் அதுக்கு. ஒற்றை கல் மன்று, அது சொல்ல வராததுனால அவங்க உட்டக்கமண்ட் அப்படின்றாங்க. அவங்க சொன்னது தப்பு இல்லை. இந்த உட்டக்கமண்ட்டை அதுக்கப்புறமா தமிழ் படுத்தியிருக்காங்க. உதகை மண்டலம். உதகைனா மேகம், மண்டலம்னா அது சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் தனத்தை பற்றி நினைக்கும்போது இந்த உதகை மண்டலம் நினைவுக்கு வர்றது தவிர்க்க முடியாததாக இருக்குது. இன்னொன்று பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் மதுரை கம்பன் கழகத்தில் ஒரு தடவை பேசும்போது சொல்கிறாரு, சுப்பிரமணிய சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் கடவுள் சுப்பிரமணியர், இந்த சமயம் நாராயணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணசாமி அப்படின்னு பேர் இருக்குது. எந்த பேர்லேயும் சாமி வரும்போது அது எந்த சாமியை குறிக்குது அப்படின்னு தெரியுது. பேராசிரியர் என்ன சொன்னார்னா, வெள்ளைக்காரர்களை வெள்ளைக்கார துறை அப்படின்னு சொல்லுவாங்க, துரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையே கடவுளை மாதிரி மதிச்சதுனால தான் துரைசாமி அப்படின்ற பேர் வந்தது. சுப்பிரமணிய சாமியில் சுப்பிரமணியர் கடவுள், துரைசாமியில் வெள்ளைக்கார துரைதான கடவுள். இந்த பிரிட்டிஷ்தனம் நம்மிடம் இன்னமும் தொடர்கிறது அப்படின்னு அபிப்பிராயப்படுறாங்க.
தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பிரிட்டிஷ் தனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி பிரேக் பிறகு பார்க்கலாம்.